ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவ யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இந்தாப்பா பாரு, உன் பொஞ்சாதி சொல்றதெல்லாம் உண்மையா? எப்படி நிக்கிறாரு பாத்தீங்களா? சி, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? மகாலட்சுமியா, மகாலட்சுமி. அடுத்த குடும்பத்தை கெடுக்க வந்தவளுக்கு இந்த பேர் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மாப்பிள, என்ன மாப்பிள இது? நீங்களா இப்படி? நான் தான் உங்ககிட்ட பேசினேன், பணம் அனுப்புனேன். அந்த மகாலட்சுமி தான் எனக்கு எல்லாமே. அவங்க இல்லாம நான் இல்ல. ஐயோ மாமா. ஆமா ரஜினி, அவங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அது என் கடமை. ஏன்னா அவங்க என் அம்மா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? உங்க அம்மா பேரு சுந்தரி. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சுந்தரின்றது எங்க அம்மாவை கூப்பிடுற பேரு. மகாலட்சுமி தான் எங்க அம்மாவோட முழு பேரு. பெத்த தாய அந்த புள்ள பாத்துக்காம வேற யார் பாத்துப்பாங்க அத்தா? அத போய் இப்படி தப்பா புரிஞ்சுட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, புரிஞ்சுக்காம பேசுற அத்த. இவ செய்யற காரியங்களை எல்லாம் மறைச்ச மாதிரி நானும் மறைச்சிருப்பேன்னு நினைச்சிருக்கா. அடி ஆத்தி, இவ என்னத்த மறைச்சா? நீங்க வேணா இவளோட மொபைல பாருங்க. 4 பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கா, பணம் போட்டிருக்கா. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவளுக்கு இதுக்கு பணம் எங்க இருந்து வருது? இந்த பிள்ளை கேக்குறாருல, சொல்லு. அதுல ஒண்ணு மட்டும்தான் என் பேர்ல இருக்கு. அதுவும் கடையோட வரவு செலவுக்காக தான் ஆரம்பிச்சது. மத்த ரெண்டும் பிள்ளைங்க பேர்ல தான் போட்டிருக்கேன். அதுவும் கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான். நான் எந்த தப்பும் பண்ணல. சரி 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 சரி, அடடடடா, சரிதானப்பா. வீட்ல புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி சிறுவாடு பணம் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அது காலகாலமா நடந்துகிட்டு இருக்கிறது தானே. அவன் நல்லதானே பண்ணிருக்கா. பட போனை மாத்திக்கிங்க. நானும் ஏதோ வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி பயந்தே போயிட்டேன். அதானே, எல்லாரும் ஒரு வழியில போனா நீ மட்டும் தனி வழியில போ. போட்டியோட ரூல்ஸையே ஃபாலோ பண்ணல. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ராதிகா, இந்த போட்டிக்கு இதான் ரூல்ஸ்னு அத்தை சொல்லவே இல்லையே. வெறும் மொபைல மாத்திக்கோங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்களே தவிர அந்த மொபைல்ல என்ன இருக்குன்னு பாருங்கன்னா ஒண்ணும் அத்தை சொல்லல. அரவிந்த் மொபைல் உன் கையில கிடைச்சதும் நீயா ஓபன் பண்ணி பாத்திருக்க. எனக்கு அந்த அவசியம் எதுவும் இல்ல. ரஜினி என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். நான் பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தா அவங்களே கூப்பிட்டு காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த போட்டியிலயும் ரஜினி பார்த்திபன் தான் ஜெயிச்சிருக்காங்க, அப்படிதானம்மா? என்னம்மா, அவங்க தானே ஜெயிச்சாங்க? ஆமா, இவங்க தான். நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே தான் நல்லா இருக்கணும். பார்த்திபா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பாஸ். சூப்பர் பார்த்திபா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ரஜினி.
ஏத்தா இந்த பார்த்திபனுக்கு மரியாதை கொடுக்கலையா? இல்ல, அவங்க 2 பேரும் மாமியார்னு மட்டும் பார்த்து மரியாதையா நடந்துக்கிறாங்க. ஆனா பார்த்திபன் என்ன மாமியாரா மட்டும் பார்க்கல, அம்மாவா பார்க்கறான். என் மேல பாசம் காட்டுறான். அதே பாசத்துலதான் அவனை நான் பார்த்திபான்னு வாய் நிறைய கூப்பிடுறேன். அப்ப பார்த்திபனை நீங்க மனசார இந்த வீட்டு பையனாவே ஏத்துக்கிட்டோன்னு சொல்றீங்க? அதுல எந்த சந்தேகமும் இல்லம்மா. பார்த்திபன் விஷயத்துல அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா நீங்க தான் ரஜினி விஷயத்துல இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரியே தெரியலமா. நீங்க 2 பேருமே நீண்ட ஆயுளோட வாழையடி வாழையா தழைச்சு வாழணும். நல்லா ரத்தா, நல்லா நல்லா. இந்த ரஜினி, நீ நினைச்சிருந்தன்னு வச்சுக்கோ, இந்த இருக்கானே இந்த பையன், இவன் பேச்ச கேட்டு நீ என்னை ஏமாத்திருக்கவே முடியும். ஆனா நீ அதை செய்யல புள்ள. தப்பான விஷயத்த புருஷனே சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு அப்படியே அடம் பிடிச்சிட்டு இருந்த பாரு. அதே நேரத்துல இந்த வானு பையிலையும் விட்டு கொடுக்காம இருந்த. இதை விட வேற என்னமா வேணும் ஒரு பொண்ணுக்கு? சொல்லு. அது மட்டும் இல்லம்மா, தெரிஞ்சு தப்பு செய்யற பார்த்திபனை திட்டின, புரிஞ்சுக்காம தப்பு பண்றவங்கள திருந்த வாய்ப்பு கொடுத்து எதுவுமே சொல்லாம இருக்க. நானும் சுத்தி சுத்தி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி எதையும் யாரையும் விட்டு கொடுக்காம தன்னோட இடத்துல இருந்தும் மாறாம இந்த குடும்பத்தை பாத்துக்கிறவ என் குடும்பத்தையும் இப்படி பாத்துக்குவன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு புள்ள. அத்தை, அப்போ தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்பா அம்மாவும் வருவாங்கல்ல? என்னத்த யோசிக்கிறீங்க? எல்லாம் சரிதான் பார்த்திபா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு சரியாவே படல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, தப்பா இருந்தா நான் நிச்சயம் சரி பண்ணிக்கிறேன். ஆமாத்த. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன், பறக்காத சொல்றேன். ரஜினி, இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டோட இருக்கிறது மட்டும் எனக்கு சரியாவே படலம்மா. என்னடா, நான் இந்த பிள்ளை ரஜினியை மட்டும் சொல்லடா, இந்த வீட்டு பொண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லதாண்டா முடியும். புருஷ வீட்டுக்கு போய்தான் ஆகணும்னு என்னால கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா ரஜினிய இவன் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும். ஆமாப்பா, நம்ம வீட்டு மருமகளா அவளுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குல்ல. அத அங்க இருந்தே செஞ்சுக்கிட்டு அவ குடும்பத்தையும் பாத்துக்கிட்டோம். சரியாத்தா, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நாளைக்கு நாங்க கிளம்புறோம். எங்க கூட வெள்ளன நீயும் ரஜினியும் வரீங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இதுதான் என் முடிவு, சரியா?
இதெல்லாம் சரியா வருமான்னு எனக்கு தெரியல. இவங்க வச்ச போட்டியிலெல்லாம் அக்கா ஜெயிச்சிட்டா. இப்படி சொன்னாதான் அவ வரமாட்டான்னு ரஜினி அக்காவை விட்டுட்டு போக பிளான் பண்றாங்க. சும்மா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காத ராதிகா. அவங்க சொன்னது எதுவும் தப்பா தெரியல எனக்கு. முதல்ல நீ நானும் தான் இங்க இருந்து கிளம்பணும். ஆமா ரஜினி, அந்த அம்மா சொல்றது, மாப்பிள்ள சொல்றது எல்லாமே சரிதான். அம்மா என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் சரியா தான் பேசுறேன் ரஜினி. இதுக்கு மேலயும் இந்த குடும்பத்தை நினைச்சு உன் வாழ்க்கைய வம்பாக்கிக்காதே. போ, போய் எல்லாத்தையும் எடுத்து வை. நானும் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. ஃபங்க்ஷன் எப்போ என்னன்னு அவங்களுக்கு சொல்லணும். நாமளும் ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அதான் நம்ம ஜோசியர்கிட்ட பேசினேன்பா. அவரு அடுத்த வாரம் நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. ரஞ்சிதம், நீங்களா ஒரு முடிவு பண்ணி பேசாதீங்க. முதல்ல அவங்க வீட்ல பேசி தேதிய சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவு பண்ணலாம். இல்லப்பா, அது இப்ப அவசரம் இல்ல. அதை விட முக்கியமான வேற ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? தாலி பிரிச்சு கோக்கணும்ல, அது எதுல கோர்ப்பீங்க? அதுக்கு தாலி செயின் வாங்கணும்ல. வாங்குவான் வாங்குவான். ஒரிஜினலா தங்கத்திலேயே வாங்குவான். ஆமா ஆமா, பார்த்திபன் தான் 15 பவுண்ட்ல தங்க செயின் வாங்கி போடுவான். டபுள் ஓகேன்னு சொல்லிருக்கானே. என்ன பார்த்திபா? அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, தாலி செயின் வாங்கிட்டா போச்சு. குளிக்க போனா கவனம் முழுக்க போன் மேலையா? ஏய், குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கால் அடிச்சிட்டே இருந்துச்சு. சத்தம் கேட்டுச்சே. அது சரி. திருட்டுத்தனம் பண்றவங்க எல்லாம் பதில தயாரா தானே வச்சிருப்பாங்க. என்ன அனுபவம் பேசுதோ? அரவிந்த், நான் தப்பு பண்ணேன். ஆமா, நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? உன்ன மாதிரி ஃப்ராடுத்தனா நான் என்னைக்குமே பண்ணதில்ல. எனக்கு என்ன பயம்? ஓஹோ, இவ அம்மா வீட்ல தானே இருக்கா. எப்படி தெரிய போகுதுங்கிற தைரியத்துல தான் கண்டவ கூட எல்லாம் பழகிட்டு இருக்கீங்களா? ராதிகா, கத்தாதீங்க. யார் அவ? வாணியா போனியா? அவ நீங்க நினைச்சிட்டு என்கிட்ட கொஞ்சம் கோலா விட்டு இப்பதான் காலை கட் பண்ணா. வாணியா? பாரா, இவ்ளோ நேரம் வீரவசனம் எல்லாம் பேசுனீங்க, இப்ப என்ன குரல் டான்ஸ் ஆடுது? ராதிகா, அவதான் பொண்டாட்டி மாதிரி நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு அப்டேட்டா இருக்காளே, அதே வாணி தான். ராதிகா, நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க. யாரு? நானா? உன் மாமியார் வீட்டுக்கு போய் மயங்கிட்டியா? அங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் ஆபீஸ் வான்னு அவ பேசினதை விட நான் பேசினது கம்மிதான். என்ன முழிக்கிறீங்க? மொத்தமா மாட்டிக்கிட்டோமே, என்ன சொல்லி ஏமாத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தேவையில்லாம பேசி இரிட்டேட் பண்ணாத ராதிகா. எனக்கு முன்னால ரஜினி, எனக்கு பின்னால வாணி. அவங்கெல்லாம் பேசினா நல்லா குலுகுலுன்னு இருக்கு. ஆனா நடுவுல நான் பேசினா இரிட்டேஷனா தானே இருக்கும். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது அரவிந்த். முதல்ல ரஜினியை கழட்டி விட்டு என்ன கல்யாணம் பண்ணீங்க? இப்போ என்ன கழட்டி விட்டுட்டு வாணி பின்னாடி சுத்துறீங்களா? ராதிகா,
என்ன அடிச்சிருவீங்களா என்ன? ராதிகா, சத்தம் போட்டா நான் அடங்கிடுவேனா? உங்க மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? ராதிகா, நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. நான் அப்படிதான் பேசுவேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன், எனக்கு பொறுமை இல்ல. என்ன ராதிகா? ராதிகா என்ன பண்றீங்க? பாஸ், ராதிகா கையெடு. கையெடு. ராதிகா, பாஸ், என்ன பாஸ் இது? அண்ணா இல்லண்ணா, அண்ணா கோச்சுக்கிட்டீங்களா? ஐயோ பாவமே, பையன் என்ன பண்ண போறான்னு ஒரு அக்கறையில கேட்டா உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அப்போ நிஜமாவே டென்ஷன் ஆயிட்டீங்களா? சாரிண்ணே, சாரி. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சாரி. நீ என்ன ஏமாத்துனல்ல, அப்ப நானும் இப்படித்தான் ஏமாத்துவேன். பாத்திபா, உன் மேல நான் கோவப்படுவேனா? சரிப்பா, நிஜமா நீ என்னதான் செய்ய போற? என்னப்பா அப்படி பாக்குற? உங்ககிட்ட சொல்றேன், ஆனா நீங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. அதுலயும் முக்கியமா ரஜினிக்கு மட்டும் தெரியவே கூடாது. இல்லப்பா, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. இங்க வாங்க, வாங்கண்ண. சொல்லுப்பா. கிட்ட வாங்கண்ண. சொல்லுப்பா, சொல்லு. புரியுதா? அண்ணா, பாத்திபா, இது ரொம்ப ரிஸ்க்குப்பா, வேண்டாம். நினைச்சாலே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அண்ணா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இல்லப்பா, என்னால அப்படி நினைச்சு பார்க்க முடியல. நீ அளவுக்கு மீறின ரிஸ்க் எடுக்க போறியோன்னு தோணுது. அண்ணா, இதெல்லாம் நமக்கு புதுசு இல்லைண்ணா, பாத்துக்கலாம். சரிண்ணா, கிளம்புறேன். முதல்ல முகத்தை இப்படி வச்சுக்காதீங்க, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவா. பாத்திபா, அண்ணா தைரியமா இருங்கண்ணா. ஏய் ஏய், தைரியம் சொல்ற ஆள பாடுற. நான் பாத்திபா, வீட்ல சொல்லிட்டு தானே வந்திருக்கிற. கரெக்ட் டைம் கூட்டு போயிடுவாங்கல்ல. இவங்களெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஒரு காலத்துல இவங்கெல்லாம் என்ன ஜெயிச்சே ஆகணும்னு ட்ரை பண்ணி பல தடவை மண்ணை கவுனவனுங்க. அப்படியே பாத்திபா, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். ஏய் பால்டினே, என்ன சிரிப்பு? ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வேண்டாம் பாத்திபா. ஏய், நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அமைதியா இரு. ஏய் பார்த்திபா, நீ என்ன பண்றீங்க? மாஸ்டர், அதான் பாக்ஸிங் வேணும்னு போயிட்டல்ல? இல்ல மாஸ்டர், இப்ப திரும்பி வந்திருக்கேன். இந்த பெட் மேட்ச்ல நான் ஆடுறேனே. இங்க பாரு பார்த்திபா, நீ நினைச்சா வர்றதுக்கும் நீ நினைச்சா வேணான்னு தூக்கி போட்டு போறதுக்கும் சின்ன பிள்ளைங்க ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டம் நினைச்சியா? பாக்ஸிங் பா, மனசும் அறிவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். மாஸ்டர், நீங்க சொல்றது உண்மைதான். நான் பாதியிலே போயிட்டேன், தப்புதான். ஆனா மனசார அதை செய்யல மாஸ்டர். இல்ல பார்த்திபா, நீ இதை விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இப்போ நீ பாக்ஸிங்காகலாம் வரல, பணத்துக்காக தான் வந்திருக்க. உன்னை எப்படி ரிங்ல ஏத்துறது சொல்லு? மாஸ்டர், பாக்ஸிங் மேல அந்த காதலும் வெறியும் எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு.
அதனாலதான் திரும்ப வந்திருக்கேன். நீங்க என்ன நம்பலாம் மாஸ்டர். மாஸ்டர், நான் பண்றேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீ கேட்டதும் அப்படிலாம் உள்ள விட்டுற முடியாது பார்த்திபா. முதல்ல இருந்துதான் எல்லாம் ஆரம்பிக்கணும். முதல்ல கிளப்புக்கு பணம் கட்டு, மெம்பர் ஆகு ஃபர்ஸ்ட். ஒரு செலக்ஷன் மேட்ச் நடக்கும், அதுல அடிச்சு வந்தா டோர்னமெண்ட்ல நீ தாராளமா கலந்துக்கலாம். ஓகே மாஸ்டர், நான் இப்பவே பணம் கட்டிடுறேன். இல்லப்பா, இப்ப வேணாம். இப்ப நீ வீட்டுக்கு போ, நல்லா யோசி. உன் முடிவுல உறுதியா இருக்க முடியும்னா வந்து பணத்தை கட்டு. சரிங்க மாஸ்டர், நாளைக்கே வருவேன். நீங்க பழைய பார்த்திபனை பார்க்க தான் போறீங்க. சரி மாஸ்டர். சரி, கிளம்பு. எனக்கு என்னன்னு தெரிஞ்சாதானே நான் சப்போர்ட் பண்ண முடியும். எனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க மாமா? ஆமா ரஜினி, என்கிட்ட அவன் சொல்லிட்டான். நேர்மையான வழிதாமா, ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுக்க போறாமா. வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். ரிஸ்கா? என்ன ரிஸ்க் மாமா? அங்க என்ன பாக்குற? இங்க பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ பார்த்திபா? அது இல்ல இல்ல ரஜினி, நான் இங்க பாக்ஸிங்காக வேற விஷயமா. போதும், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. கிளம்பு. ரஜினி, சொல்றத கேளு. கிளம்புன்னு சொன்ன. என்னண்ணா? பார்த்திபா. மாமா சொல்லுங்க மாமா. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புப்பா. ஏய், சொல்றது உனக்கு புரியலையா? கிளம்பு சொல்ல முடியும். என்னடா ப்ளீஸ் தல்றா. ஏய், யார்மா நீங்க? நான் அவர் வைஃப். டேய், பாறா. பொண்டாட்டியாண்டா? பார்த்திபா பொண்டாட்டியாண்டா? நான் பார்த்திபா 2 வருஷத்துல நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தான். ப்ளீஸ் ரஜினி, தயவு செஞ்சு சொல்றத ஒரு தடவை கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்பு. பார்த்திபா, இதுதான் நல்லா யோசிச்சியான்னு கேட்டேன். மாஸ்டர். ஏன் சிஸ்டர் வீட்ல சொல்ல மாட்டானா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஏன் பார்த்திபா பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணாமா? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா உன்னை வீட்லயே புடிச்சு வச்சிருப்பாங்கல்ல. பாவப்பா, சிஸ்டர் எவ்வளவு நாளே விட்டிய. என்னடா சொல்ற? இவன் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியுமாமா? நல்லா தெரியும். அதனால தான் இவனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாஸ்டர், இதுக்கப்புறம் அவன் வந்தாலும் தயவு செஞ்சு அவனை சேர்த்துக்காதீங்க. ரஜினி, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் பேசுறத மட்டும் நீ கேளு. அதான் சிஸ்டர் தெளிவா சொல்றாங்கல்ல, கிளம்பு கிளம்பு, போய் நல்ல புள்ளைய சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. இல்லன்னு வச்சுக்க, பேத்துருவான் உன்னை. உன்னை பார்க்கவே கூடாது. கிளம்பு. பார்த்திபா, இதுக்கு மேல நான் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். நீ வரியா இல்லையா இப்போ? ஐயோ, ஒரு நிமிஷம், நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத கேளு. வா. ஏய், நீ கூட வாங்க. பார்த்திபா வாங்க. பார்த்திபா. பார்த்திபா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சொல்ல சொல்ல கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? பேக் தான் இருக்கு. உன்னதான் கேக்குறேன், எதுக்கு இப்ப பேக் எல்லாம் எடுக்கிற? பார்த்தி, என்ன இது? பாருங்க.
பாருங்க. பார்த்திபா, இது என்னால முடிஞ்சதுதான் நான் செய்ய போனேன். பாக்ஸிங் உங்களை பொறுத்த வரைக்கும் சண்டை, அவ்வளவுதான். எனக்கு அது கனவு, என் லட்சியம், ஏன் என்னோட வாழ்க்கை, என்னோட இன்னொரு காதல். பார்த்திபா, விடு ராதிகா, ரஜினி தான் பாவம். அவ வாழ்க்கை இப்படி ஆகும்னு இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? நீ வா போலாம். அப்பா வாங்கப்பா போலாம். ஏய், சும்மா இதை வச்சுக்கிட்டு சீன் போடுறதை விட்டுட்டு போய் வேற ஏதாவது வேலையை பாருங்க. என்ன எமோஷன்ல. பார்த்திபா, நீ ஜெயிச்சு இவங்க மூக்கெல்லாம் உடைக்கணும்பா. உடைச்சிருவோம், உடைச்சிருவோம். சரி, நீ பிராக்டிஸ் பண்ணு. அண்ணா ரெடியா? பாத்திபா, சொல்லுங்கண்ணே. நீ ரஜினியை சம்மதிக்க வச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நீதான் கில்லாடியாச்சே. ஆனாலும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. இல்லப்பா, நிஜமாவே உன்னால முடியுமாப்பா? மாமா சொன்னது உண்மைதானே? அவங்க எல்லாரும் நல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. என்னண்ணே நீங்களும் ராதிகா மாதிரியே பேசுறீங்க? அப்படியெல்லாம் சொல்லலப்பா. உனக்கு 2 வருஷமா டச் இல்லன்னு சொன்னேன், அதான். போட்டிக்கு நான் கண்டிப்பா ரெடி ஆயிருவேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சரிப்பா, நீ பிராக்டிஸ் பண்ணு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அடிப்பா. குத்து. அப்படிதான். இரு இரு இரு. அங்க எனக்கு எதுவும் தெளிவா தெரியல. இப்படி நீங்க தானா? ஏங்க ஏன் இந்த கொலவரி காலங்காத்தாலேயே? ஏண்டா கனவு லட்சியம்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இப்ப என்னடான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்க. கரெக்ட் தாங்க. அதுக்கு இப்படியா தண்ணி ஊத்தணும்? பாசமா பார்த்தி? என்ன? இல்லங்க, நீங்க பார்த்திபான ஒரு குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஓடி வந்திருப்பேன்ல. ஓஹோ, பொண்டாட்டிக்கு தாலி செயின் வாங்கி கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா தானா முழிப்பு வந்திருக்கும். ஏங்க ஏங்க, அக்கறை எல்லாம் நிறைய இருக்குங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இரு ஒரு நிமிஷம். இந்தா. என்ன இது? நீயே ஓபன் பண்ணி பாரு.
இருக்குங்க. சரி சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. சரி நீங்க கண்ணை மூடுங்களேன். மூடுங்க. நீங்க திறக்கும் போது நான் இருப்பேன். நீங்களும் கூட வந்தா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும்ல. எங்க சும்மா முறைக்காதீங்க. கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். ஓ இப்போ உனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணுமா? ஆமாங்க. நான் மட்டும் தனியா ஓடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. சரிதான். கம்பெனி தானே? சரி மாமா. கூப்பிடுறாங்க. ஹாய். ஏய் ரஜினி, பாத்திமா. என்ன இங்க? வாங்க டீ சாப்பிடலாம் வாங்க. நீங்க வாங்க. எதுக்கு? உடனே வாங்க வாங்க. கம் ஆன் ஓடி வாங்க. கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். நீ காசு கொடுத்துரு. என்ன? ராதிகா, அம்மா அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? ரொம்ப நேரமா மயக்கத்திலே இருக்காமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? மாமா ஒரு நிமிஷம். ரஜினி காலை ஒட்டி வை. ராதிகா, என்னமா இது? என்ன பண்ற பார்த்திபா? ஒரு நிமிஷம். அம்மா பார்த்திபா என்ன பண்ற? அத்தைக்கு பிரஷர்னாலதான் இப்படி அடிக்கடி மயக்கம் வருது. இந்த பாயிண்ட்ல இப்படி மேக்சிமம் அழுத்தி பிடிச்சா மயக்கம் தெளிஞ்சிடும். பத்மம்மா கொஞ்சம் சூடா குடிக்க ஏதாவது எடுத்துருவாங்க. அம்மா கண்ணை திறந்து பாருமா. அத்தைக்கு சீக்கிரம் சரியாயிடும் ரஜினி, இருங்க. ரஜினி பதட்டப்படாத. அதான் பார்த்திபன் சொல்றான்ல, கண்ணு முழிச்சிருவாங்க அத்தை. பார்த்திபா அம்மா இன்னும் முழிக்கலையே. இருங்க. அம்மா அம்மா இங்க பாருமா. அத்தை எந்திரிச்சிட்டாங்க பாரு. அம்மா ரஜினி ரஜினி. அத்தை ஒண்ணும் இல்ல, ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும். ரஞ்சிதா எங்க கொடுங்க. ஏமாமா இவங்க உங்க பொண்டாட்டி தானே? நீங்க பார்த்து முதல்லயே மாத்திரை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேளுங்க அவரை. ஐயோ பேச்ச நிப்பாட்டுறீங்களா? ரஜினி நீ போய் வேலைய பாருமா. இவங்க அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்லம்மா. நீ போம்மா போ.
ராதிகா நீ சும்மா இரு. ராதிகா அம்மாவுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, ரூம்ல போய் படுக்கட்டும். அக்கா நீ ரொம்ப மாறிட்டக்கா. பேசாம இருன்னு சொல்றேன்ல. பாத்து எந்திரிமா. நீ வாமா. போங்க அத்தை. வா. பாத்துட்டு தைரியம் இருந்தா என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல பாப்போம். அரவிந்த், இதுக்கு போய் கோவப்படுவேன்? அனிதா கிட்ட தானே பேசிட்டு இருக்கான். போதும் போதும், எனக்காகலாம் யாரும் சப்போர்ட் பண்ணி ஒண்ணும் பேச வேண்டாம். ஏண்டா போன் பண்ணா எடுக்க முடியாதா உன்னால? திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சினா அப்பயும் உன் முந்தானி பிடிச்சு சுத்திட்டு இருப்பியோ? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. கவனிச்சிருந்தா எடுத்து பேசிருப்பேன். அதுக்கு நீ கவனிக்கிற நிலைமையில இருந்தா தானே. சரி அனிதா, அவன் எடுக்கலனா என்ன? எனக்கு கால் பண்ணிருக்கலாமே. இத பாரு, நான் உன்கிட்ட பேசல. அவன் ஏன் தம்பி. உனக்கும் அவனுக்கும் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். உன்கிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போன் பண்ணா ஒழுங்கு மரியாதை எடுத்து பேசு சொல்லிட்டேன். இல்லனா மொத்தமா தலை முழுகிட்டேன்னு ஓப்பனா சொல்லிடு. அனிதா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.